வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சீனாவில் சோதனை செய்யப்பட்டு வரும் புல்லட் ரயிலானது வெறும் 5.3 வினாடியில் மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி புதிய சாதனை படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்து விடுவதை எதிர்த்து கன்னட அமைப்புகள் இன்று கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூரில் 24வது நிட்ஷோ கண்காட்சி ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. சென்னை ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் 1010 அப்ரண்டிஸ் பயிற்சி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அறங்காவலர் நியமனத்திற்கு விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வெற்றி தமிழ்நாடு மாநாட்டை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் விலை அதிகரித்து ஒரு சவரன் 1,13,760 ரூபாயாகவும் 1 கிராம் 14,220 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சத்தீஸ்கர் அரசு ரேஷன் அரிசி வழங்க புதிதாக அன்னபூர்த்தி தானியா ஏடிஎம் அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லடாக் பகுதியில் இன்று காலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.5 பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொலைந்து போனதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 300 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் வழங்கப்பட்டது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு எதிராக கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் அவசர மனுவை தாக்கல் செய்துள்ளது. FCRA சட்டத்திருத்த மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அதனை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் MBBS PDS மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று துவங்குகிறது. தமிழ்நாட்டில் 10 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கேரளாவின் பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கான கேரளா மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு தொடர்பான விவாதத்திற்கு அரசு தயார் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். வருகின்ற ஆகஸ்ட் 19ஆம் தேதி மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் தலைமையில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெறும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் 38 மாவட்டங்களில் உள்ள நீதிமன்ற வளாகங்களில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சுதந்திர தின விழாவை ஒட்டி ஆகஸ்ட் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களால் செலவினம் அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டசபையில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தொடர்ந்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியும் ஆதரவு தெரிவித்துள்ளது. டாடா சன்ஸ் குழும தலைவர் சந்திரசேகரன் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடலூர் ராமநாதபுரம் SPக்கள் உட்பட 15 போலீசாருக்கு முதலமைச்சரின் காவல் பதக்க விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு வரும் முக்கிய பிரமுகர்களின் வரவேற்பு செலவிற்காக கூடுதலாக 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. TNPSC குரூப் 2 2A பணிக்கான முதல் நிலை தேர்வு நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் 15 DMC நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து விலகிய சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களின் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை மற்றும் மன்னார்குடி பட்டுக்கோட்டை இடையிலான ரயில் திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டுள்ள அறிவிப்பிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பு தெரிவித்துள்ளது.
தென்பெண்ணையாறு விவகாரத்தில் தீர்ப்பாயம் அமைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. 2027 ஆண்டிற்கான உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இடம்பெறும் இந்திய கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை 52ஆக உயர்ந்துள்ளது என்று ஒன்றிய அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்றுமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் மொத்தம் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டிற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். கலைஞர் கருணாநிதி அறக்கட்டளையின் சார்பில் மருத்துவ மற்றும் கல்வி உதவித்தொகை நிதியாக 8 பேருக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் மொத்தம் 2 லட்சத்தை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று தனி தீர்மானத்தை கொண்டு வந்த நிலையில் இந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டது. MBBS, PDS படிப்பிற்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள முதுநிலை கோவில்களுக்குள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கைபேசி கொண்டு செல்ல முழுமையாக தடை விதித்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவில் முதன்முறையாக செங்கோட்டையில் வந்தே மாதரம் பாடல் பாடப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. காவிரியில் தமிழகத்திற்கு நீர் திறக்க கர்நாடக அரசிற்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை வருகின்ற 13ஆம் தேதி அவசர வழக்காக விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் காசாவிற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முன்வைத்த 15 அம்ச அமைதி திட்டத்தை நிராகரித்துள்ளார். உயர்நிலை ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க பிரதமர் ரிசர்ச் சேர் ஃபெலோஷிப் திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமேசான் மலைக்காடுகளில் ஒரு சிறிய பகுதியில் மட்டும் சுமார் 40,000 பூச்சி இனங்கள் வாழக்கூடும் என்றும் அவற்றில் பெரும்பாலானவை அறிவியலுக்கு இதுவரை அறியப்படாத புதிய உயிரினங்கள் என்றும் நேச்சர் இதழ் தெரிவித்துள்ளது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் குழந்தைகள் அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் டாக்டர் ஷில்பா சர்மா அவர்களுக்கு பிசினஸ் ஐகான் விருது 2026 வழங்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது இல்லத்தில் நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். காரைக்குடி, மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர், பட்டுக்கோட்டை இடையிலான ரயில் நேரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.